ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டுடைய திருவிழம் பிரகாரம் நம்ம இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். நீங்கள் விரும்பினதாலோ நான் விரும்பினதாலோ இல்லை தற்செயலாவோ நடக்கலை. ஆண்டவர் ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் முன்குறித்து வைத்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியமே செயல்படுத்துகிறார். வாசிக்கிறோம் ரோமேயர் 8:29 தன் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைக்கிறார். ஆமென். அவர் முன்குறித்து வைத்தோரை அழைத்து அவருடைய அழைப்பில் நமக்கு பங்கு கொடுத்து நம்மை தெரிந்தெடுத்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அழைக்கப்பட்டவர்களோ பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவர் நிறைய பேர் அழைச்சார். அவரோடு கூட 70 பேர் பெரிய சர்க்கிள் சிகத்து இருந்தாங்க. அந்த 70 பேர் தவிர 12 சிறுகள் அவரோடு நெருங்கி பயணிச்சாங்க. அப்போது அழைக்கப்பட்டவர்கள் பலராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலராக இருக்கிறாங்க. அப்போது இந்த அழைப்பு பல பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இல்லை சாதாரணமாக பார்க்கும்போது கூட அழைப்புன்னு வரும்பொழுது நிறைய பேருக்கு நிறைய இன்விடேஷன்ஸ் வருது. ஆனால் எத்தனை பேர் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்? ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். முன்குறித்து வைத்திருக்கிற நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்திருக்கிற நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்திருக்கிற நம்மளை அவருடைய மகிமையிலும் பங்கேற்றிருக்கிறார். அவருடைய மகிமை என்னது? அவருடைய மகிமை என்னது? அவருடைய ஆட்சியில், அவருடைய மகத்துவத்தில், அவருடைய மேன்மையில், அவர் முகமுகமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கறது, இப்போ நம்ம கூடி ஆராதிக்கிறதெல்லாம் அவருடைய வரப்போகிற நிழலை நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய சாட்சியாக தான் நம்ம இங்கே கூடியிருக்கிறோம். இப்போ நம்ம அவரை ஆராதிக்கிறது அவர் நம்முடைய அகக்கண்களை திறந்து நம்ம அவரை பார்க்குவோம். ஆனால் நம்ம அவருடைய மகிமையில் பங்கேற்கும் போது அவர் இருக்கிறது போல நம்ம அவரை பார்ப்போம். அதான் நம்ம 1 யோவான் 3:4 நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அவர் இருக்கிறது போல அவரை கண்டு அவரை ஆராதிக்க போகிறோம். இப்போ எப்படி அன்னை மரியாள், பரலோக தூதர்கள், 24 மூப்பர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் திருவெளிப்பாடுல அவரை முகமுகமாய் பார்த்து அவரை ஆராதிக்கிறாங்க. அவர் இருப்பது போல பார்க்குறாங்க. அவருடைய உடல்ல கை கால், நம்ம திருவெளிப்பாடு 1 வாசிச்சோம்னா அவருடைய தலை வந்து பஞ்சு போல தலையை உடையவர், வெண்கல பாதங்களை உடையவர், தீப்பிழம்புகளை போல கண்களை உடையவர். அப்போ அப்பேற்பட்ட ஒரு மகிமையுள்ள கடவுளை அவருடைய மாட்சியில், அவருடைய மகத்துவத்தில் நம்ம பங்கெடுத்து அவர் இருப்பது போல நம்ம அவரை கண்டு ஆராதிக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். பவுலடியார் சொல்லுவார், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மேபி இந்த வீடாக இருக்கலாம். நீங்கள் ஒருவருக்கும் ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுத்துருக்காரு. இந்த பூலோக வாழ்க்கையில் நம்ம வந்து தரித்திரர்களாகவோ ஏழைகளாகவோ ஒரு குடிசை வீட்லேயோ வாழணுன்றது அவருடைய சித்தம் அல்ல. என் பிள்ளைங்க, நான் அழைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய மகன் மகள் என்ற உரிமையை, அங்கீகாரத்தை கொடுத்து அழைக்கப்பட்டிருக்கிற என் பிள்ளைகள் மாட மளிகளை சந்தோஷத்தோடு எல்லா ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி வாழணுன்றது அவருடைய ஆசையாக இருக்குது. ஆனால் இதுதான் வந்து நம்முடைய நிரந்தர வீடு அல்ல. அதான் பவுலடியார் சொல்லுவார், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வீடு வந்து ஒரு வாடகை வீடு, ஒரு மண்பாண்டமாகிய இந்த உடலில் அவர் வாசம் பண்ணுறாரு. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வீடும் கூட ஒரு வாடகை வீடு மாதிரி. எப்படி ஒரு நிரந்தரமான வீடு இல்லாதவங்க வீடை விட்டு மாறினே இருக்காங்களோ, அதே மாதிரி நமக்கு ஒரு நாள் வரும், இந்த வீட்டை விட்டுட்டு நம்முடைய பரலோக வீடாகிய, பரலோக எருசலேமாகிய, பரலோக கானான் தேசமாகிய நம்முடைய அப்பா வீட்டுக்கு நம்ம போயிட்டு அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்ருக்கோம். அதான் பவுலடியார் அழகாக சொல்கிறார் எபேசியர் 3:20 நம்ம வாழ்ந்திருக்கிற இந்த பூமி நமக்கு சொந்தமானதில்லை. விண்ணகம் தான் நம்முடைய தாய்நாடு. விண்ணகம் தான் என்னுடைய தாய்நாடு. அதிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று நம்ம ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ஒரு ஆசையோடு, அந்த வாஞ்சியோடு கூட நம்ம ஒரு நாள் நம்ம பயணிக்கிறோம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம இங்கே கூடி இருக்கிறது நம்முடைய சித்தமாலோ, நம்முடைய விருப்பத்தாலோ, நம்முடைய எஃபர்ட்னாலேயோ, முயற்சினாலோ, இல்லை ஒரு தற்செயலாவோ நடந்ததல்ல. எல்லாத்தையும் அவர் முன்குறித்து வச்சிருக்கிறார். நம்ம முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள் அவருடைய மகிமைக்காக, அவருடைய பிரசனத்தில் நிற்க, அவரை ஆராதிக்க ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம். அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட, அவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட, அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில். கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறாங்க, ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஏதோ பிறந்துட்டோம் வாழ்கிறோம் கிறிஸ்தவர்கள், அதுவும் கிறிஸ்துவ குடும்பத்தில் வாழ்ந்துட்டோம் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நான் அழைக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவலா, என்னுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பை நான் எப்படி வாழ்கிறேன்? பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறேனா? கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய தாயினிலேருந்து, என்னுடைய பேரண்ட்ஸ்லேருந்து, என்னுடைய குடும்பத்திலேருந்து நான் பெற்றுக்கொண்ட விசுவாசம், என்னுடைய தாய் திருச்சபையிலேருந்து நான் பெற்றுக்கொண்ட விசுவாசம், இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் பெற்றுக்கொண்ட விசுவாசம், ஒவ்வொரு நாளும் என் ஜெபத்தின் வழியாக நான் பெற்றுக்கொண்ட விசுவாசம், இதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்க இன்னைக்கு ஒரு ஆண்டு ஒரு அழைப்பை கொடுக்குறார். ஒரு குடும்பமாக எல்லாமே ஒரு அழைப்பு. திருப்பாடல் 133:1 நம்ம வாசிப்போம்.
சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எவ்வளவு இனிமையானது என்று சொல்லி. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அழைப்பு நமக்கு. நம்ம இப்போ ஒருமிச்சு வாழ்கிறோம் ஆண்டுடைய சமூகத்தில். எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கோம். நான் ஒரு மூலையிலேருந்து வந்தேன், எல்லாரும் ஒரு வீட்டிலேருந்து வந்து. ஆனால் நம்ம ஆண்டுடைய பிரசனத்தில் வரும்போது நம்மளுடைய அடையாளம் எது? நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய உரிமை சொத்து, அவருக்கு சொந்தமான ஜனம், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை தான் ஒரு சமூகமாக நம்ம கூடி வரும்போது ஆண்டு நமக்கு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த வீட்டை சார்ந்தவங்க, இந்த வீட்டை சார்ந்தவங்க, அவங்க வேறு இவங்க வேறு, இவங்க இவ்வளோ படிச்சிருக்காங்க, அவ்வளோ படிச்சிருக்காங்க, இவங்க ஏழை, இவங்க பணக்காரர், இவங்ககிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இவங்ககிட்ட இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்முடைய அடையாளம் இல்லை. நம்முடைய அடையாளம் நம்ம ஒருமிச்சு வரும்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம், அவருடைய பிள்ளைகள். அதான் யோவான் நற்செய்தி 1:12 அவரை நம்புகிறவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளாகும் உரிமையை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய விசுவாசத்தால் நம்ம தாய் திருச்சபையினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த தாய் திருச்சபையோடு இணைந்திருக்கிற நம்ம யாவரும் அப்பா பிதாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்கு சொந்தமானவர்களாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வோடு கூட நம்ம இந்த ஆராதனையில் பங்கெடுப்போம். ஏனோ தானோன்னு இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அநேக ஆசீர்வாதங்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நம்ம ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பக்கத்தையும் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு நாளும் ஒரு ஆசீர்வாதம். நம்ம நிற்பது, நம்ம வாழ்வது, நம்ம வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், குடும்பத்திலையாக இருக்கலாம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ கடன் பாரம், எவ்வளோ குடும்ப சுமை, எவ்வளோ வியாதி, அதனால் ஒரு நாளும் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய இறக்கம், அவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம்ம ஒரு நாளும் கைவிடாமல் நமக்காக முன் சென்று அவர் பாதைகளை உண்டு பண்ணி, எப்போ சில சமயம் வந்து இதோடு முடிஞ்சிருச்சு, பாதை இல்லை, இனிமேல் நமக்கு வழி இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டு ஒரு புதிய பாதை உருவாக்குகிறார். கரடு முரடான பாதைகளாக இருக்கலாம். ஐயோ இந்த பாதை நான் இந்த சூழ்நிலை எப்படி கடக்க போகிறேன், இப்பேற்பட்ட ஒரு மனபாரமாக இருக்கலாம், உடல் வியாதியாக இருக்கலாம், இல்லை பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு சொல்ல முடியாத கஷ்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். பல வழிகளில் பல கோணங்களில் என்னுடைய பாதைகள் மறுக்கப்படும் போது என்னுடைய பாதைகள் நான் எதிர்பார்த்தபடி, என் கனவுபடி, என்னுடைய விஷன் படி என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்காத போது நம்ம ஒரு வேலை சோர்ந்து போயிடலாம் இல்லையா? ஐயோ இதோடு முடிஞ்சிருமோ, இதோட இந்த ஒரு நம்பிக்கை இழந்து போயிடணும், எல்லா பக்கமும் இருளாக இருக்குதே, எந்த பக்கம் திரும்பினாலும் இருளாக இருக்குதே, நான் நம்பின மனிதர்கள் என்னை கைவிட்டாங்களே, எனக்கு என்னுடைய சார்பாக எந்த காரியங்களும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மனநிலை நமக்குள்ளே ஏற்படலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அப்பா நம்ம கூட இருந்திருக்காரு. அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? நான் சொல்ல முடியும். ஒரு நாளும் ஒரு நொடி ஒரு கணமும் நம்ம நிற்பதும், நம்ம நிலைகுலையாமல் இருப்பதும் அவருடைய இறுக்கமோ அவருடைய அவரால் தான் நம்ம நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதான் பவுலடியார் சொல்லுவார், நம்ம நிற்பதும் நம்ம வாழ்வதும் அவராலே தான், அவரிலே தான், அவரோடு தான். ஆமென். அவரில், அவரோடு, அவருக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுதான் நம்முடைய படைப்பின் நோக்கமே. நான் படைக்கப்பட்டிருக்க நோக்கமே நான் அவரை அன்பு செய்ய, அவரை ஆராதிக்க, அவரை போய் அடைய. அந்த ஒரு மனநிலையோடு கூட, அந்த நன்றி உணர்வோடு கூட நான் படைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய தகப்பனுடைய முகத்தை நான் தரிசிக்கணும், பரலோகத்தை நோக்கி நான் பயணிக்கணும். எல்லாமே அழிந்துவிட, எல்லாமே மாய உறவுகளாக இருக்கலாம், உணர்வுகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம். ஆனால் நான் ஓடுறது எதை நோக்கி? பரலோகத்தை நோக்கி. அந்த எபிரேயர் 12:2 பவுலடியார் எபிரேயர் புத்தகத்தை நம்ம வாசிப்போம். நம்முடைய விசுவாசத்தை தொடங்கினவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவோட நம்முடைய கண்களை பதிய வைப்போம். அப்போ என் கண்கள் யார் மீது இருக்கணும்? என்னை படைத்த, என்னை பாதுகாக்கிற, நடத்தி கொண்டிருக்கிற இயேசுவின் மீது என்னுடைய கண்கள் இருந்துச்சுன்னா எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். இந்த பக்கம் ஒரு பிரச்சனை வரும், இந்த பக்கம் ஒரு பிரச்சனை வரும், பின்னாடி இருந்து ஒருத்தர் அம்பு எய்வான், முன்னாடி இருந்து ஒருத்தர் அம்பு எய்வான். மனிதர்கள் மூலமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் மூலமாக இருக்கலாம், வாழ்க்கை போராட்டங்கள் மூலமாக இருக்கலாம். அம்பு எய்யப்பட்டுட்டே இருக்கும், ஆனால் ஒரு அம்புமே என்னை தாக்காது. ஆமென். ஒரு அம்புமே என் மீது விழாது. எனக்கு ஒரு வழியாய் வருகிறவர்கள் வேறு வழியாய் திரும்பி அனுப்பப்படுவார்கள். எனக்கு எதிராக உருவாகிற எந்த ஆயுதங்களும் நான் நம்புனேனா, நான் அவரை பற்றி பிடித்துக்கொண்டேனா, அவருடைய பாதத்தில் நான் இருந்தேனா, காத்திருந்தேனா, ஒரு ஆபிரகாமை போல, ஒரு ஈசாக்கை போல, ஒரு யாக்கோப்பை போல அவருடைய பாதத்தில் காத்திருந்தேனா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேனா, அவருடைய திருவிழப்படி என்னை வாழ ஒப்பு கொடுத்தனா, அவருடைய திருவிழா என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும். எனக்காக அவர் நியமித்த ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பேன். எதுவுமே என்ன அசைக்காது, எதுவுமே என்ன நெருக்காது. பண பிரச்சனையாக இருக்கலாம், மனப்பிரச்சனையாக இருக்கலாம், மனுஷன் மூலமாக பிரச்சனையாக இருக்கலாம், எதுவுமே என்னை அவரோட அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. அதான் பவுலடியார் சொல்றார், எவ்வளோ பாடுகள் பவுலடியார் அனுபவிச்சார், எவ்வளோ வேதனை அவர் அனுபவிச்சார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது. வாழ்வோ, சாவோ, பசியோ, பட்டினியோ, இன்னலோ, இடையூறோ, நெருக்கடியோ, எதுவுமே என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. அப்போ அந்த அன்புல, அந்த கிறிஸ்துவனுடைய அன்புல நம்ம வளரும் பொழுது எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது.
வரட்டும், போகட்டும், நான் இயேசுவுக்காக, நான் வாழ்கிறது இயேசுவுக்காக, நான் இருப்பது இயேசுவுக்காக, நான் நிற்பது அவரில், அவருக்காக அவரோடு அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்மளால் வாழ முடியும். ஏதாவது பிரச்சனை? சரி, அந்த உணர்வோடு கூட நாங்கள் உங்களுக்காக வாழ ஆசைப்படுறோம்ப்பா. செய்த நன்மைகள் யாவற்றிற்காக நன்றி சொல்லி இந்த மாலை வேளை ஒரு குடும்பமாக நம்ம ஆராதிக்கும் போது அவருடைய பிரச்சனை இறங்கி வரும். அவனுடைய வார்த்தை சொல்லுறது இல்லையா, எங்கே நாமத்தினால் 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்கே அவருடைய மத்தியில் இருப்பேன். எத்தனை பேர் இருக்கிறோம் பார்த்தீங்களா? இத்தனை பேர் இருக்கிறோம். ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் கலப்படமற்றவை. அவை கலப்படமற்ற வெள்ளி போன்றவையா. அதாவது ஒரு வெள்ளிய கலப்படம் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் இல்லையா? கலப்படம் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும். அப்போ ஆண்டுடைய வார்த்தைகளில் கலப்படம் இல்லை. மனிதர்கள் சொல்கிற மாதிரி, விஜய் சொல்கிற மாதிரி, ஸ்டாலின் சொல்கிற மாதிரி அவர் சொல்ல மாட்டார். சொல்கிறது ஒன்று, சேர்ந்து ஒன்றா இருக்கும். அவர் வாக்குத்தத்தங்கள் 100% உண்மை இல்லை. அப்போ நம்முடைய மத்தியில் அவர் பிரசன்னமாக இருக்கார். அவருடைய வார்த்தை எங்கே என் நாமத்தில் 2-3 பேர் கூடி ஜெபிக்கல அங்கே அவர் மத்தியில் ஒத்த மனதோடு கூட நம்ம விரும்புகிற எல்லா காரியங்களும் ஏறெடுக்கப்படுகிறது. அப்போ நம்ம இருக்கிற ஒரு 10 பேர் இருக்கிறோம். ஒவ்வொருடைய மனசிலும் பலவிதமான பாரங்கள் இருக்கலாம். குடும்ப பாரங்கள் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் பாரங்கள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, திருமண வாழ்க்கை குறித்து, இல்லை உங்களுக்கு எதிராக எழுகிற மனிதர்களை குறித்து, வியாதிகளை குறித்து பல்வேறு போராட்டங்கள் மனசுக்குள்ளே போராடிட்டு இருக்கலாம். நம்மளை அறியாமலே நமக்குள்ளே ஏதோ ஒரு பாரம் அழுத்திக்கிட்டு இருக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு மனசாக அவர்கிட்ட வைக்கப்படும். சரிங்களா? அந்த ஒத்த மனநிலை, ஒன்னஸ், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மனநிலையோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்கள் எட்டுமா. அதே மாதிரி ஒரு தாழ்ச்சி உணர்வு, ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தில் ஒன்றும் இல்லை, நான் இருப்பது உங்களுடைய கிருபையினால், உங்களுடைய இரக்கத்தினால என்று என்னையே தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது தாழ்ச்சியுள்ள ஜெபம் முகில்களை ஊடுருவும். சீரா புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். தாழ்ச்சியுள்ள ஜெபம் முகில்களை ஊடுருவும், மேகங்களை ஊடுருவும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அது எனக்காக பரிந்து பேசும். அப்போ இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், நன்றி உணர்வும் இருக்கணும். அதே சமயம் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள், கவலைகள், கலக்கங்கள், சோர்வுகள், குடும்பத்தை குறித்தா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அப்படியே முழந்தாள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே நம்ம ஒரு ஆராதனை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆராதனை பாடு, என்ன பாட்டு பாடலாம்? எல்லாருக்கும் தெரிஞ்சதா? எல்லாரும் சேர்ந்து பாடணும், முழு உள்ளத்தோடு பாடணும். நம்ம வந்துட்டு ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது அவர் அங்கே இருக்கிறாரு, நான் சொல்கிறது அவர் கேட்குறாரு. நான் பாடுறது என்னுடைய உதட்டளவில் பாடாமல் என்னுடைய உள்ளத்தளவில் பாடணும். அவர் அதை ஆராதிக்கிறேன்னா முழு உள்ளத்தோடு அவர் ஆராதிக்கணும். சும்மா எனக்கு அந்த லைன் தெரியும், மனசு உடல் அளவில் நான் இங்கே இருக்கிறேன், மனசெல்லாம் வேறு இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம ஆராதனைக்கு அர்த்தம் இருக்காது. இந்த ஆராதனை ஒரு அர்ப்பண உணர்வோட, வெறும் ஆராதனை நம்ம வாயால் சொல்லிட்டு போயிட்டோம்னா அது வெறும் பேச்சாக மட்டும் முடிஞ்சு போயிடும். உண்மையுள்ள ஆராதனையாக, ஒரு அர்ப்பணம் உள்ள ஆராதனையாக இருக்கணும்னா நம்ம இருதயத்துலேருந்து அது எழுதணும். யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் பாட்டுட்டு ஏதோ யோனோ தானன்னு ஒரு வேலை செய்துக்கிட்டே பேசுவீங்களா? அவங்ககிட்ட பேசுங்க இல்லையா? முழு உடலோடு உள்ளத்தோடு அவங்களுக்கு முன்பதாக அவங்களை ப்ரெசன்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ ஆண்டவருடைய பிரசனை இங்கே இருக்கும் பொழுது நம்ம முழுசுமாக அவருக்கு கொடுப்போம். அவர் அதை தான் விரும்புகிறார். என் பிள்ளை முழுசுமாக என்ன கொடுக்க மாட்டாளா? அவள் இருதயத்தில் இருக்கிற பாரங்களோடு, கவலைகளோடு, கலக்கங்களோடு, துதியோடு, ஆராதனையோடு, நன்றி உணர்வோடு என்னை தேடி வர மாட்டாங்க. ஆண்டு நமக்காக காத்திருக்கிறேன். அப்போ அந்த உணர்வோடு கூட, நன்றி உணர்வோடு கூட, விண்ணப்ப உணர்வோடு கூட இந்த ஆராதனை பாடலை பாடி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஐயா இதுவரையில்
முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா உற்சாகமாய் என்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா ஹல்லேலூயா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியும் வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் கரங்களை தட்டுங்க இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஹல்லேலூயா லூயா ஹல்லேலூயா 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 லூயா ஹல்லேலூயா 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 லூயா ஹல்லேலூயா 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 லூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை முழங்கால் படிடுவோம் முடிஞ்சவங்க முழங்கால் படிடுவோம் முடிஞ்சவங்க பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
பெற்ற பரிசுத்த ரத்தத்துடைய முத்திரை வைக்கப்படும்படி இந்த வீடு முழுவதும் ஐயாவுடைய வெளியேற பெற்ற ஒரே ஒரு முறை எனக்காய் சிந்தப்பட்ட எபிரேயர் 10:10 வசனத்தின் பிரகாரம் அப்பாவுடைய சுத்திகரிக்கும் ரத்தம் 10:14 வசனத்தின் பிரகாரம் சுத்திகரிக்கப்பட்டு எங்களை நிறைவுள்ளவராக மாற்றும் ரத்தம் அப்பா 1 பேதுரு 1:18 வசனத்தின் பிரகாரம் எங்களுடைய மூதாதையருடைய பாவங்கள் சாபங்கள் இருந்து ஓ அப்பா எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்க ஓ அப்பா விலையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற மாசுமரவற்ற ஆட்டுக்குட்டியான ரத்தம் அந்த வீடு முழுவதும் தெளிக்கப்படும்படி மகள் மீது ஊற்றப்படும்படி ஓ நன்றியோடு 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 நாங்கள் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஊற்றுகிறோம் ஐயா. அப்பா செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த குடும்பம் பெற்றுக்கொண்ட இந்த சகோதர சகோதரிகள் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட ஓ ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் ஓ பரலோகத்தை திறந்து வானத்தின் பலகணிகளை திறந்து பிள்ளைகளுடைய களஞ்சியங்களை நிரப்பினதற்காக நன்றி டாடி. அப்பா சுகத்தையும் மறுபடியும் நீர் கட்ட வைத்து விட்டதற்காக நன்றி ஐயா. ஓ அப்பா இந்த வருடம் முழுவதும் அப்பா உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள இரக்கமுள்ள பார்வை பிள்ளைகள் மீது பட்டதற்காக நன்றி ஐயா. அப்பா பிள்ளைகளுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக ஓ சுற்றிலும் சூழ்ந்து நின்று உம்முடைய தூதர்களை ஓ திருப்பாடல் 34:7 வசனத்தின் பிரகாரம் உம்முடைய தூதர்களை நீர் கட்ட வைத்து விட்டதற்காக நன்றி ஐயா. 56:53 வசனத்தின் பிரகாரம் ஓ பிள்ளைகளை காக்கும்படி 12 பெரும் படை தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுகிறீரே உமக்கு நன்றி ஐயா. முன்னும் பின்னும் வலப்புறம் இடப்புறமும் செல்லும் பாதைகள் எல்லாம் ஓ கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி ஓ உம்முடைய தூதர்களை எங்களை தாங்கிக் கொண்டார்களே. ஓ திருப்பாடல் 91:10 வசனத்தின் பிரகாரம் வாதை உன் கூடாரத்தை நெருங்காது தீங்கு எதுவும் உன்னை அணுகாது என்ற செல்கிற பாதைகள் எல்லாம் நடக்கிற பாதைகள் எல்லாம் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஓ குடும்ப ஆசீர்வாதங்கள் நீர் கட்ட வைத்து விட்டீரே உமக்கு நன்றி. தூதர்கள் காவல் காத்து கொண்டார்களே உமக்கு நன்றி ஐயா. எங்கள் கால்கள் அடி சறுக்கி விழுகிறது என்று நான் சொன்ன பொழுது ஆண்டவரே உம்முடைய கரம் என்னை தாங்கிற்று என்று சொல்ல ஓ உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய கரம் எங்களை தாங்கினதே உமக்கு நன்றி ஆண்டவரே. நொடி பொழுது கூட எங்களை விட்டு கொடுக்காதவரே. ஓ எங்கள் பலவீனங்கள்ல ஓ என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி உம்முடைய அருள் நலத்தினாலும் உம்முடைய பேரன்பினாலும் எங்களை புடை சூழ்ந்திரே உமக்கு நன்றி ஐயா. ஓ அப்பா திருப்பாடல் 34:5 வசனத்தின் பிரகாரம் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவனுக்கு செவி சாய்த்தார் என்ற வார்த்தையினுடைய அபிஷேகம் உம்மை நோக்கி பார்த்த எங்களுடைய முகங்களை அப்பா யார் முன்னாடி நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி ஓ யார் முன்னாடி நாங்க தலை நிற்க முடியாதபடி ஐயா எங்களை தலை நிமிர பண்ணி அப்பா நன்றி அப்பா. கரை எங்களை விட்டு விலகவில்லை ஐயா. உம்முடைய நீதியின் வலது கரை எங்களை பற்றி பிடித்ததே ஆமென். அப்பா எங்களை விட்டு விலகாதபடி எங்களை கைவிடாதபடி எங்களை எப்ராயிமாய் ஓ எங்களை எசுருனாய் ஐயா எங்களை உம்முடைய இஸ்ராயேல் ஜனமாய் ஓ எங்களை பிரித்தெடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை அபிஷேகித்து ஓ உலகத்தில் இருக்கிறவர்கள் எங்களில் உம்மை காணும்படி எங்களை ஒரு அடையாளமாக அறிகுறிகளாக வைத்திருக்கிறே உமக்கு நன்றி ஐயா. எசாயா புத்தகம் 8:18 வசனத்துல ஓ அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களினங்களும் இஸ்ராயேல் மக்களினங்களே நீ எனக்கு அறிகுறியாகவும் அடையாளமாகவும் இருப்பாய் எங்கள் வழியாய் வெளிப்படுத்தப்படுவதற்காக நன்றி ஆமென். இந்த உலக மக்களுக்கு ஒரு அறிகுறி டாடி. எங்களை பார்க்கிறவர்கள் ஓ நாங்கள் உமக்குரியவர்கள், நீங்கள் வழிபடுகிற கடவுள் ஒரு விசேஷித்த கடவுள், அவர் ஆராதனைக்குரியவர், அவர் புகழ்ச்சிக்குரியவர், அவர் கனத்திற்குரியவர், அவரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி கண்டு கொள்ளும்படி ஐயா சக்கரையா புத்தகத்துல நாங்கள் வாசித்தது போல 7ஆம் அதிகாரத்துல ஐயா இதோ 10 பேர் எங்களுடைய மேலாடைகளை பற்றி பிடித்துக் கொண்டு இதோ நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் நாங்களும் ஆராதிக்க வருகிறோம் என்று சொல்லி உங்களோடு வருவார்கள் என்ற வார்த்தையின் அபிஷேகம் எங்களை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. காண்போர்கள் உம்மை காணும்படி, எங்களை காண்போர்கள் உம்முடைய மகிமையை காணும்படி, ஒரு இறையச்சம் அவர்களை ஆட்கொள்ளும்படி ஓ திகழூட்டும் காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. கன்னிமரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரை பாதுகாப்பு எங்களோடு கூட, எங்கள் குடும்பத்தோடு கூட, எங்கள் பலவீனத்தில், எங்களுடைய இயலாமையில், எங்களுடைய சோர்வுல, எங்கள் உடல் வலிகளில் ஐயா எங்களுடைய வாழ்க்கை நெருக்கடிகளில் எங்களை சுற்றிலும் பயமும் கலக்கும் எங்களை சூழ்ந்து நிற்கும் பொழுது எங்கள் தாய் கன்னிமரியாளுடைய மாசற்ற இறுதி எங்களுக்காய் திறக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மூடி மறைப்பதற்காக வல்லமையின் மூலம் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்துவதற்காக ஓ தன் குமாரன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அன்பு செய்யும்படி அவரோடு கூட நெருங்கி பயணிக்கும்படி எங்களுக்கு கொடுக்கிற இந்த பரிந்துரைக்காக ஓ நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஓ இந்த மாதத்தினுடைய அக்டோபர் மாதத்தினுடைய முதல் நாள் அன்று ஒரு குடும்பமாய் கூடி எங்கள் தாயை நாங்கள் வணக்கம் செலுத்தி
இந்த ஜெபமாலை ஒப்பு கொடுக்கிற இந்த பாக்கியத்தை இந்த சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கொடுத்தீரே. அன்னை மரியாளோடு இணைந்து நாங்கள் நன்றி சொல்லி செய்த நன்மைகள் யாவற்றிற்காக எங்கள் தாய் கன்னி மரியிடம் பெற்றுக்கொண்ட எல்லா பரிந்துரையுள்ள வல்லமையுள்ள ஜெபங்களுக்காகவும் நன்றியோடு எங்களை அப்பு கொடுத்து எங்களை அர்ப்பணித்து எங்கள் இதயத்தில் இருக்கிற எல்லா வாஞ்சிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அன்பியத்தில் இருக்கிற ஒரு மகளுடைய குடும்பங்களை பெயராக தனி நபராக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒருவேளை அவங்க இங்கு வராமல் போயிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, இந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவன் தலைவி, இந்த குடும்பத்திற்கு அன்பின் இணைப்பாக நீர் கொடுத்திருக்கிற இந்த 2 பிள்ளைகளுக்காக நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த டாக்டர் மருத்துவர் என்ற அந்த பட்டத்தை நீர் கொடுத்து ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து அப்பா இந்த காலம் முழுவதும் இந்த 5 காலம் முழுவதும் உடைய கரம் உடன் இருந்ததற்காக நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா, உடைய மருத்துவ பணி அப்பா உம்முடைய பணிரடி நீ சென்ற விடமெல்லாம் அப்பா உடல்நல மற்றவர்களுக்கு உடல்நலத்தை கொடுத்து தீ ஆவிகளை ஓட்டி சென்ற இடமெல்லாம் நீர் நன்மை செய்து வந்தீரே. திருத்துவர் பணிகள் 10:38 அப்பா தீ ஆவிகளை அல்லகைகளை நீர் விரட்டி சென்ற விடமெல்லாம் வியாதியத்திற்கு சுகம் கொடுத்து நீ நன்மை செய்து வந்தீரே. அந்த பணியில தீ ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் மத்தேயு 10:1 பிரகாரம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் ஐயா மருத்துவர்களாகி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி டாடி. மகன் ஆரோனுக்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக நீர் பாராட்டி இருக்கிற இரக்கத்துக்காக நன்றி ஐயா. அப்பா, கரடு முரடான பாதைகள்ல பலவீனப்பட்ட நேரங்களில் என்னால முடியாது என்று சோர்ந்து போன தருணங்கள்ல உம்முடைய ஞானம் கிறிஸ்துவாகிய ஞானம் வெளிப்பட்டதற்காக நன்றி ஐயா. ஞானமாயிருந்த இந்த படிப்பை முடிக்கும்படி இரக்கம் பாராட்டினரே உமக்கு நன்றி. மரியுடைய பிரசன்ன கூட இருந்ததற்காக நன்றி ஐயா. மகனுடைய ஏற்ற தாழ்வுகள்ல கரடுமுரடான பாதைகள்ல தாய் தகப்பனுடைய உதவி அவருடைய பரிந்துரை அவருடைய பாதுகாப்பு அவருடைய உடனிருப்பு கூட இருந்ததற்காக நன்றி ஐயா. பயணித்த ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நன்றி. உள்ளங்களுக்காக நன்றி. நண்பர்களுக்காக நன்றி. 5 ஆண்டு காலமாகவும் ஐயா உடைய பரிசுத்த ஆவியருடைய துணை அப்பா உடைய தெய்வீக வல்லமை மகனோடு கூட சுற்றி இருந்ததற்காக நன்றி. மகன் ஜெபித்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்ததற்காக நன்றி ஐயா. நன்றி ஐயா. அநேகருக்கு சாட்சியாக அப்பா உலகத்தை சார்ந்த ஒரு மருத்துவரை போல அல்லாமல் தெய்வீக மருத்துவராகிய உம்முடைய குணநலன்கள் ஐயா பிலிப்பியர் 2:5 பிரகாரம் கிறிஸ்துவுக்குரிய மனப்பாங்கு உடைய கிறிஸ்துவின் மனநிலை கொண்ட ஒரு மருத்துவராக அப்பா தொடுகிற ஒவ்வொரு வியாதியர்களும் உம்முடைய அன்பையும் உம்முடைய மன்னிப்பையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய பிரசன்னத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு வல்லமையுள்ள அடையாளமாக மாறும்படி மகனின் இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மகனுடைய எதிர்காலத்தை மகனுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எதிர்காலத்தை மீண்டும் ஒரு விஷயம் இரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள தூய் ஆவியோட நெருப்புக்குள்ள மூடி முத்திரையிடுகிறோம் ஆண்டவரே. மகனுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எதிர்காலம் குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, படிப்பு எல்லாவற்றிலும் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றொரு சகோதரனை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த மகனுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆமென் என்று நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. மகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை அவருடைய கண்கள் காணும்படி, இந்த குடும்பம் காணும்படி, தாய் தகப்பன் காணும்படி, சுற்றி இருக்கிறவர்கள் காணும்படி நேகருக்கு ஆசீர்வாதமாக எழுமி மகனை பிரகாசிக்க பண்ணுவீராக. அப்பா, இந்த 2 பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகளை நீரே காட்டி உடைய திருமணத்தின் பிரகாரம் அப்பா இதோ ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தது போல ஏற்ற வேலையில உங்களுடைய திருமணத்தின் பிரகாரமாகவே இந்த திருமண வாழ்க்கையை அமைத்து தரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஈசாக்குவுக்கு ரபேக்காவை கொடுத்த தெய்வம், ஆபிரகாமுக்கு சாராவை கொடுத்த தெய்வம், தோபித்தை சாராவோடு இணைத்த தெய்வம், இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைவியை ஏற்ற வெள்ள கொண்டு வந்து இந்த குடும்பத்தை நீர் கட்டி எழுப்புவீராக, திருச்சபையை கட்டி எழுப்புவீராக ஆண்டவரே. அப்பா, இந்த தாய் தகப்பனை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தூர தேசத்துல இருக்கிற கணவனை அப்பா உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கையிட்டு செய்கிற வேலைகள்ல முன்னேற்றத்தை தாரும் ஐயா. பொருளாதாரத்துல உயர்வை தாரும் ஆண்டவரே. சுகவீனத்துல பலவீனத்துல உடைய கரம் உடன் இருக்கட்டும் டாடி. உடைய தூதர்கள் முன் சென்று பின் சென்று அலப்புறம் விடப்புறம் சுற்றிலும் சூழ்ந்து நின்று பாதுகாக்கட்டும் ஐயா. இந்த வீடு முழுவதும் அது உண்ணுகிற உணவு, பெறுகிற பானம், சுவாசிக்கிற காற்று ஒவ்வொன்றிலும் உடைய பரிசுத்த ரத்தத்தின் முத்திரை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திற்கு எதிராக சத்துருவானன் கை ஓங்காதபடி உடைய கரம் நீர் ஓங்குவீராக. உடைய விடுதலையின் கரம், உடைய காயப்பட்ட கரம், உடைய சுகம் தரும் கரம், இலைப்பாறு தரும் கரம் பிள்ளைகளை மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்வதாக. தனிமையில, வேதனையில, ஒன்றுமில்லாமல, இயலாமையில பலவீனப்பட்டு சோர்ந்து போகும் நேரங்களில் ஐயா உடைய கரம், உடைய பிரசன்னம் விலகாத உடைய
உம்முடைய பிரசன்னம், நிழலான நிஜமான உம்முடைய பிரசன்னம் உடன் இருப்பதாக. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய நீதியின் வலது கரத்தினால பற்றி பிடிப்பிறாங்க டாடி. அப்பா இது இந்த அறைக்குள்ள இருக்கிற ஒரு மகளுடைய பெயரை நீர் அறிந்திருக்கீங்கப்பா. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை நீங்க அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. அவங்க ஆழ்மனத்தினுடைய எண்ணங்களை, ஏக்கங்களை, விருப்பங்களை நீங்க அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவங்களை பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. அப்பா உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த பேறு பெற்ற ஜனத்தை மீண்டும் ஒரு விஷயமாய் கூட அவருடைய எண்ணங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு, பொருளாதார குறைபாடுகளோடு, வியாதிகளோடு, அப்ப அவருடைய ஆழ்மனத்துல மறைந்திருக்கிற, ஒளிந்திருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள், குடும்ப சமாதானத்தை குலைக்கிற பொல்லாத பிசாசுகள், கணவன் மனைவிக்கிடையே குழப்பத்தை கொண்டு வந்து குடும்பங்களில் பிரிவினையின் ஆவிகளை, பிளவின் ஆவிகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகள், பொருளாதார தடைகளை கொண்டு வருகிற அப்பாப்பா நீர் நடாத நாற்றுகள், கலைகள், விதைகள் குடும்பத்திலிருந்து வேறறுக்கப்படும்படி, தனி மனித இருதயத்திலிருந்து வேறறுக்கப்படும்படி உடைய மகா பரிசுத்தமுள்ள ரத்தத்தினுடைய முத்திரையை ஒவ்வொருடைய இருதயத்தில் நான் ஊற்றுகிறேன் ஐயா. ஒவ்வொரு இருதயத்தினுடைய நிலை கதவுகள் ஆட்டுக்குட்டியான ரத்தம் ஊற்றப்படுவதாக. ஆட்டுக்குட்டியான ரத்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் விடுதலை உண்டாவதாக. அப்பாப்பா திருச்சட்டத்தின் பிரகாரம் எல்லாமே, எபிரேயர் 9:22 வசனத்தின் பிரகாரம் எல்லாமே ரத்தத்தினால் தூய்மையாக்கப்பட்டு அப்ப அப்படியாய் ரத்தம் சிந்தலின்றி பாவ மன்னிப்பு இல்லையே அப்பா. அவங்களுடைய மகா பரிசுத்தமுள்ள ரத்தம் ஒரு மகன் மீது, ஒரு மகன் தங்கி இருக்கிற வீடு முழுவதும் அப்பா, அவர்கள் தங்கி இருக்கிற வீடு, அவர்களோடு கூட தொடர்பில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அவர்களுக்கு எதிராக எழுகிற நண்பர்கள், தீமையானவர்கள், அவர்களுக்கு வஞ்சகம் விளைவிக்க நினைக்கிறவர்கள், அவர்களை பொறாமையோடு பார்க்கிறவர்கள், அவருடைய விழுதலுக்காக காத்திருக்கிறவர்கள், தீமை செய்ய நினைக்கிற கூட்டம் யாவற்றின் மீதும் உடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தின் முத்திரை நாங்கள் வைக்கிறோம் டாடி, முத்திரையிடுகிறோம் ஐயா. எபேசியர் 4:30 வசனத்தின் பிரகாரம் எங்கள் மீட்பு நாளுக்கென எங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையா இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையை அப்பா திருமுழுக்கின் வழியாக அப்பாப்பா ராபாரி ஷக்காரி ஹந்திரி கபரோபோதோடரோ கொதிகாடரபா அப்பா திருமுழுக்கின் வழியாக ஒவ்வொரு மீதும் பொறிக்கப்பட்ட முத்திரையா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருடைய இருதயத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே, முத்திரை வைக்கிறோம் ஐயா. அப்பா சக்கரையா 2:5 வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொருடைய வீட்டை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வலையும், ஒரு நெருப்பு வலையும் உண்டாவதாக. எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும், எந்த ஒரு தீங்கும் மனிதர்கள் வழியாகவோ, சத்துருவான விரிக்கிற வலையின் வழியாகவோ, கண்ணீர் வழியாகவோ, சூழ்நிலைகள் வழியாகவோ, பிள்ளைகளுடைய பாவ வாழ்க்கையின் வழியாகவோ, அப்ப பிள்ளைகள் மனித பலவீனத்து நிமித்தமாக செய்கிற தவறுகளின் வழியாகவோ அவருடைய வீடுகளுக்குள்ள, அவருடைய இருதயத்துக்குள்ள, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள, அந்தரங்க வாழ்க்கைக்குள்ள நுழையாதபடி, பரிசுத்தத்தை பாழ்படுத்தாதபடி அப்பா உம்மோடு கூட ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையில, கணவன் மனைவி கூட ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில உம்மோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த ரத்த உடன்படிக்கையில அவர்கள் தவறிவிடாதபடி உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய பாதுகாப்பு அவர்கள் மீது வைக்கிறேன் அடி. உடைய பரிசுத்த ரத்தத்தின் முத்திரை ஒவ்வொரு மீது வைக்கிறேன் ஐயா. விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற உடைய பிள்ளைகளின் மீது சத்ருவானவனுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழும்பி நிற்கிற எல்லா கோலியாத்தின் படைகளை நிர்மூலமாக்குகிறேன், நிறுத்தி நரகத்துக்கு தள்ளுகிறேன் டாடி. இந்த பிள்ளைகள் உமக்கு சொந்தமானவர்கள் டாடி. ஒவ்வொருவரும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நீதிமான்கள் உமக்கு சொந்தமானவர்கள் ஐயா. ஒருவனும் எதிர்த்து நிற்கிற ஒருவனும் ஒரு கையும் ஓங்காதபடி என் பரலோக தகப்பனீர் இவர்களுக்காக போராடி, வழக்காடி, வாதாடி இஸ்ரேல் மக்களுக்காக இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் நீ காண போவதில்லை என்று போராடுகிற போராட்டத்தின் ஆவிகளை நிர்மூலமாக்கி நான் உனக்காக போராடுவேன், நீ சும்மா இரு என்று சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக நீ போராடுவதற்காக நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புவதற்காக நன்றி அப்பா. நாங்கள் விசுவாசித்து உம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆம் என்றும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் ஐயா. நீ கடன் கொடுப்பாய் என்று கடன் வாங்க மாட்டாய். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தினுடைய அபிஷேகம் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் உண்டாவதாக அப்பா. கலாத்தியர் 3:9 வசனத்தின் பிரகாரம் ஆபிரகாமுடைய நம்பிக்கையில பங்கு கொண்டிருக்கிற நாங்கள் யாவரும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் ஐயா. ஆபிரகாமை நீர் ஆசீர்வாதமாக உயர்த்தினரே அப்பா, நீ அவரை உயர்த்தி வைத்திரே. அவர் யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்களே, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல அப்பா, கடற்பரப்பில் இருக்கிற மணத்துகளை போல அவருடைய சந்ததியை நீர் பெருக்கினீர்
செய்கிறடி. இந்த பிள்ளைகளுடைய சந்ததியால் பெருகுவார்களாக. உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் இயேசு நாமத்தினால பெருகுவதாக. உடல் நலத்திலும் உடல் வலத்திலும் உடைய பரலோக ஆசீர்வாதம் கட்டவித்து விடப்படுவதாக. உங்களுடைய களஞ்சியங்கள் இயேசு நாமத்தினால நிரப்பப்படுவதாக. அப்பா ஒன்றிலுமே குறைபடாதபடி சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் உம்மை தேடுகிற இந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் உடல் உள்ளம் ஆவி ஆத்துமா நிறைவாய் 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 பொங்கி வழிந்தோடுகிற பாத்திரமாய் மாறுவதாக. பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்புவதற்காக நன்றி ஐயா. எல்லா பாரத்தின் ஆவிகள், எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா பயத்தின் ஆவிகள், எல்லா கலக்கத்தின் ஆவிகள், முள்ளு போல தைத்து கொண்டிருக்கிற எல்லா வலிகள், எல்லா வேதனைகள் இயேசு கிறிஸ்துடைய அதிகாரமுள்ள நாமத்தினால வேற இருக்கிறண்டடி. அப்ப அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல தெய்வீக சமாதானம், பரலோக சமாதானம், நீர் கொடுக்கிற உலகம் தர முடியாத சமாதானம் இப்பொழுதே பிள்ளைகளுடைய இருதயத்தை மூடுவதாக. ராபா ராபா ரா ஷக்கரா அந்த ராபோ போரி கரி கரக்கதட ரபா 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 எல்லா தடைகளும் நிர்மூலமாக்குகிற ராஜா. உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும்ப்பா. பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்கள், அவருடைய ஆழ்மனத்திலிருந்து எழுகிற எல்லா ஆசைகள், வாஞ்சைகள், நிறைவேறப்படாத ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அவருடைய எதிர்காலம் அப்ப அவர்கள் விரும்பி கேட்கிற எல்லாவற்றையும் உடைய தூய ரத்தத்துக்குள்ள, வார்த்தையின் வல்லமைக்குள்ள, நெருப்புக்குள்ள நான் மூடி முத்திரிடுகிறேன். ஆண்டவரே உங்களுடைய திருவுள்ளம்படி ஒவ்வொருவரும் நீ நடத்தி செல்வீராக. அப்ப எங்களுடைய விருப்பம் போல அல்லாமல், எங்கள் சித்தம் போல அல்லாமல், உங்களுடைய சித்தம் போல பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை நடத்தி செல்வீராக. அப்படியாய் உமக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாய், நியமித்திருக்கிற ஓட்டத்தை விருப்பப்படி நடந்து முடிக்கிற பிள்ளைகளாய், ஓடி முடிக்கிற பிள்ளைகளாய், பரலோக கானான் தேசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு அப்பா உமை முகமுகமாய் நாங்கள் பார்த்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி சதா காலம் உமை துதித்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியால் ரத்தத்தினால துவைத்து வெண்ணாடிகளை அணிந்து கொண்டு குருத்தோலைகளை கரத்தில் ஏந்தி கொண்டு பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து நாங்கள் உம்மை ஆராதிப்போமாக, உம்மை மகிமைப்படுத்துவோமாக, மகிமையில் நாங்கள் பங்கெடுப்போமாக. அந்த தூதர் கூட்டத்தினரோடு அந்த விண்ணக சேனையோடு நாங்கள் சேர்வோமாக ராஜா. அப்படியா செய்ய போவதற்காக நன்றி டாடி. எல்லா துதி எல்லா கான எல்லா மகிமை நீர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. இப்படி மகிமையான பிரசனை இந்த குடும்பம் முழுவதும், இந்த வீடு முழுவதும், ஒவ்வொருடைய இருதயத்துல ஒவ்வொரு குடும்பத்தில நிரப்பினதற்காக நன்றி. விசுவாசத்தோடு முடிய ஆசீர்வாதத்தை ஆம் என்று மாம் என்று நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் ஐயா. எல்லா துதி எல்லா கான எல்லா மகிமைய இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வலவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரமே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்ய சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். அவருடைய நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. திருவேற்றுங்கனியாயே சும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.